இதுக்கு முன் வீடியோவில் குட்டீஸ்லாம் சேர்ந்து எவ்வளோ பாவக்காய் பறிச்சேன்னு போட்டிருக்கேன். நாங்கள் தான் பாவக்காய் சிப்ஸ் பண்ணோம். எனக்கு மசாலா அளவு மட்டும் சொல்ல சொன்னாங்க. இதில் இருக்க விதையை எடுத்துகிட்டு பெரிய சைஸு சிப்ஸுக்கும் சின்ன சைஸு பொரியலுக்கும் எடுத்துக்கலாம். இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு சோள மாவு, 1/4 ஸ்பூனு தூளுப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் கேஸில் பாவக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நான் 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிடிக்கலன்னு சொல்கிறவங்களோ அதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணுன்னு. பேச்சுக்கு தாங்க சொன்னேன். இந்த வீடியோவில் அது உண்மையாயிடுச்சு. குட்டி பசங்களாம் சொன்னாங்க எனக்கு பாவக்காய் பிடிக்காதுன்னு. எதனாலும் தெரியல. ஒருவேளை அவங்களா பிரித்து சமைச்சதுனால விரும்பி சாப்பிட்றாங்களான்னு தெரியல. ஏன்னா எனக்கே ஒரு பாவக்காய் சிப்ஸ் கூட கிடைக்கல. ஏதோ சாப்பிட்டா சந்தோஷம்தான். பாவக்காய் சிப்ஸுக்கே இந்த நிலமைனா மற்ற சமையல்லாம் சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னது உண்மை தானே? நீங்களும் இந்த மாதிரி பறித்த உடனே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.